2025 மார்ச் மாதத்துக்குள்ள ரிஷபராசிக்குள்ள ராசி பலன்கள். இந்த ரிஷபராசிக்கு இப்படியாப்பட்ட யோகங்கள் வரக்கூடாது, அப்படியாப்பட்ட யோகங்கள் போய் கொண்டு இருக்கிறது. அதுவும் சுய கட்டங்களில் தசாபத்திகளும் வலுவாக இருந்தால் இவங்க தான் நீ கோடீஸ்வரன்கள். அப்படியாப்பட்ட ராசிக்காரங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்கள். ரிஷபராசி இயல்பாகவே அழகு, சொல்லவே வேணாம். அதை விட தாண்டி அழகு. இந்த வருடங்கள் முழுவதவே இயல்பாகவே அழகாக இருப்பாங்க. பேச்சாற்றல் பயங்கரம். அது இல்லாமல் அந்த ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாமே எப்பொழுது கைக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும். காரணம் கேட்டால் அஷ்டமாசனி, கண்டகச்சனி, பிரயச்சனி இந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. அதனால் 11ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 கிரகங்கள் செம வலுவாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட யோகம் யாருக்கு கிடைக்கும்? ரிஷபராசிகள் தான் கிடைக்கும். அதனால் வாரி தொழில் பலம், பணபலம், சுகபோகம், 4ஆம் இனோட சொத்து வாகனம், 4ஆம் இனோட இன்பம் சுகம், அதாவது இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. 5ஆம் இடத்தில் கேது, இயல்பாகவே ஞானம். 2ஆம் இடத்தில் செவ்வாய், சொல்லவே வேணாம். கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு நேரம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரிஷப லக்னத்திலேயே குரு, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நேரம் போயிட்டுருக்கானா 7ஆம் இடத்தை பார்த்து விடும். அதில் கல்யாணம் ஆனவங்களுக்கு 5ஆம் இடம் குரு பார்த்து விடும். அவங்களுக்கு கன்சியூவ் ஆகக்கூடிய டைம்கள் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அந்த குரு 9ஆம் இடத்தை பார்த்து விடும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நேரங்கள் போயிட்டு உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இருப்பது மிகப்பெரிய யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போயிட்டுனா அவங்க பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்களுக்கு தேவையான பணம் காசு பொன் பொருள்லாம் சேரக்கூடிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் அவங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் பல மடங்கு சேரக்கூடிய காலங்களாக இருக்குது. ஜவுளித்துறை ஜவுளித்துறையில் வியாபாரத்தில் உள்ளவங்க, மணி ஃபேன்சி ஸ்டோர் இதில் விற்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். அது இல்லாமல் ராசின்னு சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் அவங்களுக்கு உச்சபட்ச ராசியாக போய்கிட்டு இருப்பதால் 3ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் சந்திரன் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அது இல்லாமல் ராகு 11ஆம் இடத்தில் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. அதனால் புதனும் 2-5 கூடியவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் இவங்களுக்கு இந்த டயத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடக்கும். அதாவது புரோக்கராக இருந்தால் கார் வாங்கி விற்கிறது கொள்வது, இடம் வாங்கி விற்கிறது கொள்வது, மாட்டு வியாபாரம், இந்த மாதிரி பிஸ்னஸுகள்லாம் தரகர் வியாபாரம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. அதுமாதிரி படிக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க காலேஜ் படிக்கிறது, காலேஜ்